குட் பாஸ் பேட் பாஸ். ஆத்தர் ராபர்ட் ஐ சுட்டன். நீங்க ஒரு பாஸ் என்றால் நீங்க நல்லவரா கெட்டவரா? ஒரு நல்ல பாஸாக உங்களை நீங்கள் எவ்வாறு வளர்த்துக் கொள்ள முடியும்? உங்கள் பணியாளர்கள் தங்களிடம் உள்ள அனைத்து திறமைகளையும், ஏன் உயிரையும் கொடுக்கும் அளவிற்கு உங்களுக்காக வேலை செய்யவும் பெருமைப்படவும் தூண்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வார்த்தைகள், உங்கள் முகபாவனைகள் உங்களை பின்தொடர்பவர்களை எவ்வாறு பாதிக்கிறது? உங்களை பற்றி அவர்கள் என்னதான் நினைக்கிறார்கள்? அவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? மீண்டும் ஒரு தடவை உங்களிடம் வேலை பார்க்க வேண்டும் என்று உங்கள் பணியாளர்களுக்கு ஒரு தேர்வு கொடுக்கப்பட்டால் அவர்கள் உங்களிடம் வேலை செய்ய விரும்புவார்களா? நிர்வாக அறிவியல் பேராசிரியரும் எழுத்தாளருமான டாக்டர் ராபர்ட் ஐ சட்டன் சிறந்த மேலாளர்கள், பாஸ்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி நிஜ வாழ்வில் நிறுவனங்களில் நடக்கும் துல்லியமான, அதே நேரத்தில் திடுக்கிடும் சமாச்சாரங்களையும் தனது குட் பாஸ் பேட் பாஸ் புத்தகத்தில் வழங்குகிறார். மோசமான மேலாளர்களின் பரவல் பல்வேறு ஆய்வுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அமெரிக்கர்கள் 8000 பேரிடம் 2007ஆம் ஆண்டு ஜோக்பி மேற்கொண்ட கணக்கெடுப்பு பணியிடங்களில் தங்கள் மேலதிகாரிகளால் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் மிரட்டுதலுக்கு 72% பேர் கொடுமைப்படுத்துதலுக்கு ஆளானதாக தெரிவிக்கிறது. இழிவாக நடத்தப்பட்ட பணியாளர்கள் வேலை செய்யும் இடத்தில் பாஸ் பிரச்சனை என்றால் அதை தீர்ப்பதற்கு புகார் அளிக்க வேண்டும், அல்லது அவரோடு கலந்து பேசி பிரச்சனையை சரி செய்ய வேண்டும். இல்லையா, இவர் சரிப்பட மாட்டார் என்று வேறு இடத்திற்கு வேலைக்கு போக வேண்டும். ஆனால் இந்த வரையறைக்குள் 3 மடங்குக்கும் குறைவானவர்களே இருந்தனர். அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் மேலதிகாரிகளால் தான் ஊழியர்கள் வெளியேறுகிறார்கள். 20 மில்லியனுக்கு அதிகமான அமெரிக்கர்கள் பணியிட கொடுமைப்படுத்தும் மேலாளர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக ஆளவிடு, வேலையே வேண்டாம் சாமி என்று வேலையை விட்டுவிட்டதாக ஆய்வு சொல்லுகிறது. பணியாளர்கள் ஒரு சிறந்த மேலாளரை தேடும் போது அல்லது தங்களது கனவு மேலாளரை பற்றி நினைக்கும் போது பல விஷயங்களை சிறப்பாக செய்யும் ஒரு டீசென்டான நிர்வாகியைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். நீங்கள் ஃபார்ச்சூன் 500 நிறுவனத்தின் சிஇஓவாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு விளையாட்டு பயிற்சியாளராக இருந்தாலும் சரி, தலைமை ஷெஃபாக இருந்தாலும், ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் தயாரிப்பு மேம்பாட்டு குழுவை வழிநடத்தினாலும், ஒரு ஸ்டார்பக்ஸ் போன்ற அவுட்லெட் நிர்வாகத்தில் என எதை செய்தாலும் உங்களோடு நெருக்கமாக பணிபுரியும் நபர்களை கையாள்வதை பொறுத்துத்தான் உங்களது வெற்றி இருக்கிறது. ஒரு பாஸாக இருப்பது அல்லது ஒரு பாஸின் கீழ் பணிபுரிவது என்பது ஒரு நபர் மற்றொருவர் மீது நெருக்கமான தனிப்பட்ட வழியில் அதிகாரத்தை செலுத்தும் போது இருதரப்பு உறவிலும் உள்ள நம்பிக்கை, ஆறுதல், அரவணைப்பு, மனக்கசப்பு, குழப்பம், கோபம் மற்றும் விரக்தி ஆகியவற்றை கையாள்வதாகும். மகத்துவத்தை அடைவது என்பது தொடர்ச்சியான உறுதியான முயற்சியின் விளைவாகும். பல சிறிய பணிகளை செய்வதில் தொடர்ந்து சிறந்து விளங்குவது, ஒவ்வொரு பின்னடைவுக்கு பிறகும் நெகிழ்ச்சியுடன் எழுந்து நிற்பது, மேலும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் அணியின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து ஆதரவளிப்பது போன்றவற்றை உள்ளடக்கியது. விதிவிலக்கான தலைவர்கள் திடீரென்று முளைப்பதில்லை. சிக்கல்களை தீர்க்க சில துணிச்சலான நகர்வுகளை மேற்கொண்டு வெற்றி பெற்று பின்னர் அவர்களின் கடந்த கால சாதனைகளின் அடிப்படையில் மனநிறைவு அடைவது. ஒரு சிறந்த பாஸாக மாறுவதற்கு மாயமந்திரம், திடீர் மருத்துவம் அல்லது எளிதான குறுக்கு வழிகள் மாதிரி எதுவுமே கிடையாது. அது சின்ன விஷயமாகவே இருந்தாலும் ஒரு நல்ல காரியத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக செய்வதில் இடைவிடாத கவனத்தை செலுத்துவது ஒருவர் சிறந்த பாஸாக மாறுவதற்கும் அதில் நீடித்திருப்பதற்கும் ஒரே வழியாகும். ஒரு பாஸ் ஏற்படுத்தக்கூடிய வித்தியாசம். கோரி பில்லிங்டன் ஹெவ்லெட் பேக்கார்டில் வேலைக்கு சென்றபோது அதன் விநியோக சங்கிலிகளை மேம்படுத்துவதற்கான வழிகளை கண்டுபிடிக்கும் SPAM குழுவில் சேர்ந்தார். ஹெக்டர் மிக பெரும் ஐடியாக்கள், பளபளப்பான பிரசன்டேஷன் மூலம் நிறுவனத்தின் நிர்வாகிகளை கவர்ந்தார். கோரிக்கு முன் அங்கு பணிபுரிந்தவர் துரதிருஷ்டவசமாக தனது சக பணியாளர்களோடு நேரத்தை செலவழிக்காததோடு அவர்களது வேலைகளில் அக்கறை ஏதும் காட்டவில்லை. தனது குழுவை புறக்கணித்ததோடு சீரற்ற இடைவெளிகளில் திடீரென இந்த வேலை அவசரமாக இருக்கிறது என குழுவினரை அழைப்பார். திடீரென்று காணாமல் போய்விடுவார். அந்த குழுவில் இருந்தவர்கள் ஹெக்டரின் செயல்களால் ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் SAPM ஊழியர்கள் ஆட்டிடியூட் சர்வே மனப்பாங்கு மதிப்பீட்டின் போது அவருக்கு குறைந்த மதிப்பெண்கள் கொடுத்தனர். நிர்வாகம் பார்த்தது, சரி இனிமேல் இவரை வைத்துக் கொண்டிருந்தால் வேலைக்காகாது என்று கோரியை பாஸ் ஆக்கியது. இங்கே கோரி என்ன செய்தார் தெரியுமா? தனது ஊழியர்கள் கூறுவதற்கு செவிசாய்த்து அவர்களது திறமைகளையும் நம்பிக்கைகளையும் வெளிக்கொணரவும்
எஸ்பிஏஎம் குழுவின் நற்பெயரை உயர்த்தும் திட்டங்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணியாற்றினார். முதல் சில வருடங்கள் கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்தது. எஸ்பிஏஎம்க்கு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கவில்லை. அப்படியே கிடைத்தாலும் அந்த ப்ராஜெக்டுகள் தோல்வியடைந்தன. பணி அமர்த்துவதிலும் கோரி ஒரு சில தவறுகள் செய்ததால் நிறுவனத்தில் இருக்கும் சில அதிகாரிகள் HP நிறுவனத்திற்கு எஸ்பிஏஎம் தேவையா என்ன என்ற அளவிற்கு கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டனர். ஆனால் கோரே தொடர்ந்து விடாமுயற்சியுடன் தனது ஊழியர்களின் திறனை வளர்த்துக் கொள்ளவும் பின்னடைவுகளிலிருந்து கற்றுக்கொள்ளவும் HPக்கு உள்ளேயும் இறுதியில் வெளியேயும் விசுவாசமான வாடிக்கையாளர்களின் குழுவை வளர்க்கவும் பாடுபட்டார். முன்னதாக இருந்த ஹெக்டரின் கீழ் எஸ்பிஏஎம் குழுவில் உள்ள ஆலோசகர்களுக்கு மற்ற பணியிடங்களில் இதே போன்ற வேலை செய்தவர்களை காட்டிலும் குறைவான சம்பளமே வழங்கப்பட்டது. அதோடு அவர்களது ஊதியத்தை உயர்த்துவதற்கு எந்தவிதமான முயற்சியும் எடுக்கப்படவில்லை. கோரி அவர்களுக்காக போராடி வேலைக்கு தகுந்த சம்பளத்தை வழங்க பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார். 5 ஆண்டுகளுக்குள் நிலைமை மாறி அதிக மதிப்புடைய ஹை ப்ரொஃபைல் ப்ராஜெக்டுகளை எஸ்பிஏஎம் செய்ததோடு இன்ஃபார்ம்ஸ் மூலம் சிறந்த உத்திக்குழு என்று அழைக்கப்பட்டனர். HP நிறுவனத்திற்கு வெளியே உள்ள வாடிக்கையாளர்களின் பணிகளுக்கு சுமார் 15% அதிக கட்டணத்தையும் வசூலித்தனர். ஒரு மோசமான பாஸுக்கும் நல்ல பாஸுக்கும் உள்ள வித்தியாசத்தில் குறிப்பிடத்தக்க செல்வாக்கை வலியுறுத்தும் வகையில் எஸ்பிஏஎம் கதை அமைந்திருப்பது முக்கியமான அம்சம். 2500க்கும் மேற்பட்ட பல்வேறு நிறுவனங்களில் 1,00,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களிடம் நடத்தப்பட்ட கேலப்பின் கணக்கெடுப்புகள் மேலாளர்கள் நிறுவனங்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை காட்டுகின்றன. ஊழியர்களின் ஈடுபாடு மற்றும் செயல்திறனில் ஊழியர்களின் நேரடி மேற்பார்வைகளில் டைரக்ட் பாஸ் செல்வாக்கு, அவர்கள் தங்கள் பணியாளர்களை நடத்தும் விதம்தான் ஊழியர்கள் பணியாற்றும் நிறுவனங்கள் சிறந்த அல்லது மோசமான பணியிடம் என்று முத்திரை குத்தப்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கின்றன. அதோடு மோசமான பணியிடங்களில் கூட ஊழியர்களின் செயல்திறனுக்கு நல்ல மேலாளர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் என்பதையும் ஆராய்ச்சி சுட்டிக்காட்டுகிறது. பிரபல தலைமைத்துவ ஆராய்ச்சியாளர் ராபர்ட் ஹோகன் கேலப் போன்ற நிறுவனங்களின் ஆராய்ச்சிகள் உட்பட பல கவனமான ஆய்வுகளின் அடிப்படையிலிருந்து கூறும் பஞ்ச்லைன் மிகவும் பிரபலமான, நாம் அனைவரும் கேள்விப்பட்ட ஒன்று: ஊழியர்கள் நிறுவனங்களை விட்டு வெளியேறுவதில்லை, அவர்கள் மோசமான பாஸை விட்டு வெளியேறுகிறார்கள். People do not quit organizations, they quit bad bosses. பணியாளர்கள் ஒரு நிறுவனத்தில் தங்களது வேலை நாளை எப்படி செலவிடுகிறார்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா அல்லது வெறுத்து ஏண்டா வேலைக்கு வந்தோம் என நினைக்கிறார்களா? மோசமாக செயல்படுகிறார்களா அல்லது சுறுசுறுப்பாக உற்சாகத்தோடு செயல்படுகிறார்களா என்பதையெல்லாம் டிசைன் செய்வது பாஸ் தான். சிறந்த மேலாளர்கள் 2 பொதுவான இலக்குகளை நோக்கி இடைவிடாமல் பணி செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை அடைகிறார்களா இல்லையா என்பது மற்றவர்களால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. பொறுப்பிற்கான தந்திரங்கள். செயல்திறன், அதாவது பெர்ஃபார்மன்ஸ். மகத்தான பணிகளை செய்வதற்கு தங்கள் ஊழியர்களுக்கு தன்னால் இயன்ற அனைத்தையும் ஒரு பாஸ் செய்கிறாரா? அடுத்தபடியாக மனிதநேயம், ஹியூமனிட்டி. ஊழியர்கள் கண்ணியத்தையும் பெருமையையும் உணர அனுபவிக்க பாஸ் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்கிறாரா? புத்தகத்தின் 2வது பகுதியில் சிறந்த மேலாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை, அவர்களை வேறுபடுத்தும் குறிப்பிடத்தக்க செயல்கள் மற்றும் நடத்தைகளை நூலாசிரியர் சட்டன் ஆராய்கிறார். மற்றவர்களை விட அதிகமாக உரையாடுவது, எப்போதாவது அவர்களின் பேச்சுக்கிடையே குறுக்கிடுவது, சில அதிகாரம் அல்லது அந்தஸ்தை விட்டுக் கொடுப்பது போன்ற நுட்பங்கள் உட்பட 9 பொறுப்பேற்பிற்கான தந்திரங்களை அவர் வழங்குகிறார். தலைமைத்துவத்தின் ஞானத்தின் முக்கியத்துவத்தை புத்தகம் வலியுறுத்துவதோடு நம்பிக்கை மற்றும் பணிகளுக்கிடையில் சமநிலையை கண்டுபிடிப்பது, அறிவையும் கருத்துக்களையும் தீவிரமாக தேடுவதையும் உள்ளடக்கி இருக்கிறது. ஊழியர் செயல்திறனில் பாஸ்களுடனான நேர்மறை மற்றும் எதிர்மறையான தொடர்புகளின் தாக்கத்தை சட்டன் விவாதிக்கிறார். எதிர்மறையான தொடர்புகளின் சக்தி வாய்ந்த விளைவுகள் காரணமாக நல்ல பாஸ்களை விட மோசமான பாஸ்கள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்த முடியும் என்பதை அவர் விளக்குகிறார். கடினமான பாஸ்களை கையாள்வதற்கும் நேர்மறையான பணிச்சூழலை உருவாக்குவதற்கும் இந்த புத்தகம் உத்திகளை வழங்குகிறது. ஒரு நல்ல மேலாளராக வெற்றி அடைவதற்கு உங்களது செயல்களும் வார்த்தைகளும் மதிப்புமிக்கவை என்று மற்றவர்களை நம்ப வைப்பது முக்கியம். மக்கள் உங்களது கட்டுப்பாட்டில் இருப்பதாக உணரவில்லை என்றால் உங்கள் பணியை நிறைவேற்றுவது கண்டிப்பாக கடினமான பணிதான் என்பதோடு தினசரி வேலையை சமாளிப்பது ஒரு சவாலான ஒன்றாக மாறிவிடும். தலைவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரங்கள், லிமிடெட் பவர்ஸ் உள்ளன என்பதை நம்மில் பெரும்பாலோர் உணர்ந்திருந்தாலும்
அவர்களின் வார்த்தைகளும் செயல்களும் தான் நிறுவனத்தின் செயல்திறனின் முக்கிய இயக்கிகள் என்பதை மறுக்க முடியாது. யதார்த்தம் என்னவென்றால், ஒரு சின்னஞ்சிறிய நிறுவனத்திலிருந்து ஃபார்ச்சூன் 500 போன்ற பெரிய நிறுவனங்கள் வரை மேலாளர்களின் தாக்கம் பொதுவாக உணரப்படுவதைப் போல குறிப்பிடத்தக்கதாக இல்லை. சிறந்த செயல்திறனை கொண்ட நிறுவனத்திற்கும் மோசமான செயல்திறன் கொண்ட நிறுவனத்திற்கும் இடையேயான வித்தியாசத்தில் மேலாளர்களின் பங்களிப்பு 15%க்கும் குறைவுதான். இருந்தாலும் நிறுவனத்தின் நல்லது கெட்டது என இரண்டிலும் 50%த்திற்கும் அதிகமான பங்களிப்பை பெறுகிறார்கள். குறிப்பிடத்தக்க வகையில் மேலதிகாரிகளுக்கு வெளிப்படையான செல்வாக்கு இல்லாவிட்டாலும் நாம் அவர்களை பாராட்டவும் செய்கிறோம், அவர்களது செயல்பாடுகளை விமர்சனமும் செய்கிறோம். நூலாசிரியர் கூறும் பொறுப்பேற்பிற்கான 9 தந்திரங்கள் 9 tricks for taking charge இங்கே தரப்பட்டுள்ளது. முதலில், மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக பேசுங்கள், அதற்காக எப்போதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம். இரண்டாவது, எப்போதாவது உங்கள் ஊழியர்கள் பேசும்போது இடைமறிக்கவும், அதே நேரத்தில் நீங்கள் பேசும்போது அவர்கள் உங்களை குறுக்கிட அனுமதிக்க வேண்டாம். மூன்றாவது, நீங்கள் உரையாடலில் ஈடுபடும் போது உங்கள் கைகளை கட்டிக்கொள்ள முயற்சிக்கவும். இந்த உடல் மொழி உங்கள் உறுதியையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்க ஒரு முக்கியமான செய்தியை அனுப்புகிறது. அதே நேரத்தில் அதை அதிகமாக செய்யாதீர்கள். அதிகப்படியாகவோ அல்லது அதிக தீவிரமாகவோ கையை கட்டிக்கொள்வது உங்களை இறுக்கமான நபராக தோற்றமளிக்க செய்யும். நான்காவது, பாசிட்டிவான சுய பேச்சை பயன்படுத்துங்கள். தங்களுக்கு தாங்களே ஊக்கப்படுத்தும் பேச்சுக்களை வெளியிடும் தலைவர்கள் அதிகமான சுயமரியாதையையும் செயல்திறனையும் பெறுகிறார்கள். ஐந்தாவது, அவ்வப்போது கொஞ்சம் கோபத்தை காட்டுங்கள். சிறிய அளவில் சரியான முன்னெச்சரிக்கையோடு வெளிப்படுத்தும் கோபம் குழுவில் உங்களது கட்டுப்பாட்டை கைப்பற்ற உதவும். அதற்காக தொடர்ந்து எரிந்து விழுந்தால் உங்கள் அதிகாரத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும். ஆறாவது, ஒரு உரையாடல் நடக்கும்போது உட்காருவது அல்லது நின்று கொண்டிருப்பதா என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் சிம்பிளாக எழுந்து நின்று விடுங்கள். எழுந்து நிற்பது நீங்கள் பொறுப்பில் இருப்பதை குறிப்பதோடு மற்றவர்கள் உங்கள் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள ஊக்குவிக்கிறது. ஏழாவது, உங்கள் ஊழியர்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன தேவை என்று கேட்பதோடு அதை அவர்களுக்கு கொடுப்பதற்கும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். எட்டாவதாக, உங்களது தனிப்பட்ட தனித்தன்மைகளையும் உங்களுக்கு எரிச்சலூட்டும் செயல்பாடுகளையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒன்பதாவது, சில அதிகாரங்கள் அல்லது அந்தஸ்தை விட்டுக் கொடுங்கள். ஆனால் அது உங்களது விருப்பம் என்பதை அனைவரும் அறிந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அழுகிய ஆப்பிள்கள் மிகவும் அழிவுகரமானவை, ஏனெனில் நல்லதை விட கெட்டது வலிமையானது. ஊழியர்களின் மனநிலைகளை கண்காணித்த ஒரு ஆய்வில் மேலாளர்கள் மற்றும் சக ஊழியர்களுடனான எதிர்மறையான தொடர்புகளின் தாக்கம் ஊழியர்களின் உணர்வுகளில் நேர்மறையான தொடர்புகளை விட 5 மடங்கு வலுவானதாக உள்ளது என்று கண்டறியப்பட்டது. எதிர்மறையான தொடர்புகளும் அவற்றை தூண்டும் நபர்களும் நெருங்கிய உறவுகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அவர்களின் கவனத்தை சிதறடிக்கும் திறன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வை ஏற்படுத்தும். ஒரு குழு பணியில் ஈடுபடும் சூழ்நிலையில் இதுபோன்ற எதிர்மறையான தாக்கங்கள் தீங்கை விளைவிப்பதோடு ஒட்டுமொத்த குழுவின் மன உறுதியை குறைத்து எல்லோரையும் கீழே தள்ளிவிடும். பழக்கூடையில் உள்ள ஒரு கெட்டுப்போன ஆப்பிள் பழக்கூடையில் உள்ள மொத்த ஆப்பிள்களையும் கெட்டுப்போக செய்துவிடும் அல்லவா? அதுபோலத்தான் துரதிருஷ்டவசமாக முணுமுணுப்பு, எரிச்சல், விரோதம், சோம்பேறித்தனம், முட்டாள்தனம் ஆகியவை தொற்று நோயாகும். ஒரு மேலாளராக இந்த அழிவுகரமான நபர்கள் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வார்களா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக நீங்கள் நீண்ட நேரம் காத்திருக்க முடியாது. உடனடியாக தலையிட்டு அவர்களை சரி செய்ய வேண்டும். முடியாவிட்டால் இந்த கெட்ட ஆப்பிள்களை வெளியேற்றுவதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தடைகளை அகற்றுங்கள். செயலுக்கான தடைகளை அகற்றுவதற்கான 9 உதவி குறிப்புகளும் தந்திரங்களும் இங்கே தரப்பட்டிருக்கின்றன.